ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் கமருதனும் சண்டை போட்டு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் நம்ம கமருதன் வந்து பார்வதி வந்து எப்படியாவது டச் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து மறுபடியும் அந்த லவ் கேம் வந்து ஆடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அந்த சேண்ட்ராவும் சொல்லிட்டாங்க, வந்து நின்றுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கேமுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருந்தாங்களா கமருதன் சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்ததுனா, நீ இது பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ரா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை சும்மா இதெல்லாம் சும்மா தான் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் உண்மையாலாம் கிடையாது, லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே 2 பேரும் மனசுக்குள்ள இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நைட் வந்து பந்து வந்து எரிஞ்சு இது பண்ணுறாங்களே, அந்த கேமில் வந்து விளாண்டு முடிச்சுட்டு அந்த இது ஒரு இதை வச்சு பிடிக்க சொல்கிறாங்களா மாவு, அந்த அதை வந்து பிடிச்சிட்ருக்காங்க. அப்படி பிடிச்சிருக்கோம் பந்தை வந்து எரிஞ்சு எப்படியோ வந்து வந்து அதில் வந்து வின்னர் ஆகிட்டாங்க. வின்னர் ஆனதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டுருக்காங்க. நின்றுருக்கும்போது உடனே கமருதன் இருந்துட்டு அவங்களே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அந்த வந்து அந்த பால் எடுத்து மறுபடியும் அவங்க மேலே வந்து கமருதன் மேலேயே வந்து எறிகிறாரு. எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாவெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து லவ் பண்ணுற மாதிரியே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. உடனே அப்பயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ மறுபடியும் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல, நீ இப்படி பண்ணாத, மறுபடியும் அவன் எப்போ வேணாலும் கோவப்படுவான், சண்டை போடுவான், மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வருவான், உன்னை கேவலப்படுத்தும், தேவையில்லாமல் இப்படி செஞ்சிட்டு இருக்காத, இதோட நுப்பாட்டிக்க உன்னோட விஷயத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் இவன் வந்து பாரு வந்து அதெல்லாம் லவ்வெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாரு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலையவே தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்குமேவும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேண்ட்ரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் லவ் கேம் விளாண்டு அவளை எது வேணா போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே இதில் நான் எங்கேக்கா லவ் கேம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கவர்ந்துக்கவும் நம்ம சேண்ட்ராக்கு வந்து வந்து அப்படியே போயிடுறாங்க. உடனே பாரு வந்துட்டு எனக்கு என்ன அவங்க மட்டும் நிற்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாருக்காக சப்போர்ட் பண்ணி சேண்ட்ரா பேசுகிறாங்க. அவங்க எனக்கு என்னன்னு இருக்காங்க. சேண்ட்ரா சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்ரம் வந்து சொல்கிறாரு. என் மனசில் அதான் தோணுது, நீங்கள் மறுபடியும் அந்த கேம் ஆரம்பித்து மறுபடியும் நீ எப்போ வேணாலும் கோவப்பட்டு மறுபடியும் சண்டை போடுவேன், அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம் நானும் பார்வக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவள் கேட்கவும் மாட்டேங்க, நீயும் கேட்க மாட்டேற, அதுக்கு தேவையில்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள், மறுபடியும் இந்த கேம் விளாடாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை டாட்டா.